ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். Qualcomm Snapdragon 8 Gen 3 நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க புது ப்ராசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் அடுத்து எந்தெந்த பிராண்ட் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் மாடலோடு வரப்போகுது அப்படின்றதையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்க லான்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் இருக்காங்களே, Xiaomi, OnePlus, Vivo, Oppo, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நாங்கள் வந்து பவர்ஃபுல்லான Snapdragon 8 Gen 3 தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பிராண்டுலாம் இந்த 8 Gen 3யோட கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் Snapdragon 8 Gen 3 ப்ராசரோட தனித்துவம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நான் மெமரைஸ் பண்ணி தான் எப்பவுமே வீடியோன்றது மேக் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நிறையா பிராண்ட் வந்து போட்டு வச்சுருக்கானுங்களா, அதனால தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம Xiaomi 14 சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க Snapdragon 8 Gen 3யோட வரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. 1.5K OLED டிஸ்பிளேயில் கொண்டு வர போகிறாங்களாம். 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா Android 14 LPDDR5X RAM UFS 4.0 ஸ்டோரேஜோடு வரப்போகுது. இந்த வட்டம் Xiaomi அது வந்து பார்த்திங்கன்னா கேமரா மாடலில் சதுரமாக மாற்றிருக்காங்க. ரவுண்டாக மாற்றுறாங்க, சதுரமாக மாற்றுறாங்க, ஓவல் ஷேப்பில் மாற்றுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு தான் ஏதோ பார்த்த டிசைனே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இது வந்து Xiaomiயோட 14 சீரிஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்போ தம்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா Find X7 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனை Snapdragon 8 Gen 3யோட பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. இதுமாதிரி வழக்கம் போல் 2K ரெசல்யூஷனில் டிஸ்பிளே, கவ் டிஸ்பிளே, பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இனிமேலும் 3000ன்றதை போட்டிருக்கான். ஸோ லான்ச் ஆகட்டும். இதை ரேட்டை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம OnePlus 12 அவன் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3யோட கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPTO டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அது புது வருஷன், அது இப்போதைக்கு டேஷ் போட்டு வச்சுருக்கானுங்க, அது என்னன்றது மென்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் IQoo 12 சீரிஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3யோட வரப்போகுது. அதுக்கப்புறம் இது 7th November பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ சைனாவில் லான்ச் ஆகுது, இந்தியாவில் எப்போன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபஸ்ட்டு Xiaomi லான்ச் ஆகும், அப்படி இல்லாட்டி OnePlus லான்ச் ஆகும் இந்தியாவில். இப்போ Realme GT 5 Pro அவனும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3யோட பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த Snapdragon 8 Gen 3யோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இது CPU ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் நாங்கள் வந்து 8 Gen 2வோட 40% ஹையஸ்ட்டு GPU அண்ட் CPU பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. இதில் வந்து GPUக்கு பார்த்தீங்கன்னா Adreno 750 சிப்செட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுமா. அந்த 5G மோடம் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து Snapdragon X75 சிப்செட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. 12MB L3 கேட்ச் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது கேட்ச் மெமரி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரேம் மெமரின்றது தனி, கேட்ச் மெமரின்றது உங்களுக்கு அந்த 12MBன்றது உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் சொல்ல வந்து சிம்பிளாக தெரியலாம். ஆனால் கேட்ச் மெமரி எந்த அளவுக்கு பெருசாக ஸ்டோரேஜ் வந்து, அதாவது 12MBன்றதே அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அந்த லேகு, ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த கண்டினியூட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஸ்டோர் ஆகும். இதுக்கு வந்து டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ போடலாம். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா up to 200 MP வரைக்கும் Snapdragon 8 Gen 3 ப்ராசர் வந்து சப்போர்ட் பண்ணும். வீடியோ ரெக்கார்டிங் 8Kல 30 FPS அதுவும் HDRல எடுத்துக்க முடியுமா. 4Kல உங்களுக்கு 120 FPSல வீடியோ எடுத்துக்க முடியும். 720pல 960 FPSல ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். நைட் விஷன் வீடியோ 4Kல 60 FPS எடுத்துக்க முடியுமா. இதெல்லாம் வந்து ப்ராசர் சப்போர்ட் பண்ணும். நம்ம மேனுஃபேக்சரிங் மொபைல் பிராண்ட் வந்து இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்க போகிறான்றது நம்ம லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். குவிக் சார்ஜ் வந்து 5 வந்து சப்போர்ட் பண்ணும். டிஸ்பிளே வந்து 4K 60Hz வந்து சப்போர்ட் பண்ணுமா. Quad HD ப்ளஸில் வந்து 144Hz வந்து சப்போர்ட் பண்ணுமா. USB வெர்ஷன் 3.1 Gen 2 சப்போர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோட ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோருக்கான ஸ்பீடு ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 8 Gen 3யோட நிலவரம். இப்போ ப்ராசரோட ரேட்டை வந்து Qualcomm அதிகமாக வச்சாங்கன்னா மொபைல் மேனுஃபேக்சரிங்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனை அதிகமான காஸ்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எதாக இருந்தாலும் மோகம் 3 நாள் ஆசை அப்படின்னு இருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி தான் என்னன்ற வெயிட் பண்ணி பார்த்தா
நமக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சிடும். என்னன்றதை டீட்டெயில்டாக நம்ம ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் நண்பா. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பை பை.